இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய அந்த புழு என்கிற அந்த பாடம் ஒவ்வொன்றும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும். இப்பொழுது நாம் கேட்கக்கூடியது அந்த புழுவின் நிழலை நான் கேட்கிறோம். இனி போக போக நாம் அந்த புழுவின் வஸ்திரம் என்ன, அது மரம் ஏறுகிறது என்றால் என்ன, அது முட்டை என்றால் என்ன என்பதை தொடர்ந்து நாம் இந்த பாடத்தில் இந்த சிவப்பு நிறம் வரணும்னா அவ தேடி போகிற புழு வகை எதுனா பெண் புழு மட்டும்தான். ஆனா எப்படி தெரியும் இது ஆனா பெண்ணான்ட்டு? அதுக்கு தேவன் இயற்கையாவே இதுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்திருந்தார். அத இந்த புழுல இருந்து தான் எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சிவப்பு நிறத்துல இருக்கிற ஒரு வஸ்திரத்தை தயார் செய்து ரொம்ப விலை மதிப்பான். இதெல்லாம் விலை குறைவே இல்லை. சத்தம் கேட்கலீங்களா? இதெல்லாம் விலை குறைவே இல்லைங்க, ரொம்ப அதிகமான விலை. ஏன் அதிகமான விலைனா, இந்த வஸ்திரத்தை செய்யறதுக்கான வழி இருக்குது இல்லைங்களா? அதாவது இந்த வஸ்திரத்தை செய்து விற்கிறதுக்கான வழி இது சாதாரணமானது இல்லையா? இது ரொம்ப நேரம், ரொம்ப காலம், ரொம்ப ஜனங்கள் அதிகமாக தேவைப்படுவார்கள். அப்படி இருந்தா மட்டும் தான் இந்த வஸ்திரமே தயாராகும். இது எப்படி எடுக்குவாங்கன்னா, முதல் இந்த புழு எங்க இருக்குன்னு சொல்லி தேடி போவாங்க. இது ரொம்ப அதிகமாக மிடில் ஈஸ்ட் பகுதியில தான் இருக்கிற இந்த தோலான்ற வகையான இந்த ஒரு புழு. இதை கெர்மீஸ் கூட சொல்லுவாங்க. இப்போ இந்த புழு என்ன பண்ணுவாங்கன்னா, தேடி போய் ஒவ்வொன்னா முதல் எடுக்கணும், ஹார்வெஸ்ட் பண்ணணும். அது குறிப்பிட்டு இந்த புழு எந்த காலகட்டத்துல அந்த மரத்தை பார்த்து ஏறும்னு பாத்தீங்கன்னா, தன் முட்டை எடுக்கிற நேரத்துல தான் மரத்தை நோக்கி போகுமா. அது வரைக்கும் வேற இடத்துல வாழ்ந்து இருக்கும். அது சரியாக எப்போ தாயாக மாறுதோ, நல்லா குறிச்சு கவனிச்சுக்கோங்க, அது தாயாக மாறுதுன்னா அது இனம் பெருக்கம் பண்றதுக்கு தயாரான நிலைமை. வயிற்றுல முட்டை வந்த உடனே இது அந்த மரத்தை தேடி போயிடுமா. அந்த மரத்துல இருக்கிற புழு எல்லாமே பெண் புழு தான். ஏன்னா அது எதை தேடி போயிருக்கோ, மரத்தை. ஏன் மரத்தை தேடி போகுதுன்னா, மரத்துலதான் போய் இது முட்டையை வைக்கும். அதனாலதான் அந்த மரத்துல இருக்கிற புழுவை இவங்க தேடி எடுக்குவாங்க. இவங்க போற காலம் கூட அந்த காலம் தான், சீசன். அந்த காலத்துல ஏன் முட்டை இருக்கிற புழு எடுக்குவாங்கன்னா, அது இன்னமும் அந்த ரத்த நிறம் இன்னும் அதிகமா இருக்கும். அதை எடுத்து அதுல இருந்து இந்த வஸ்திரத்தை செய்தார்கள்னா அவங்களுக்கு அந்த கலர் ரொம்ப ஆழமான கலர் கிடைக்கும், ஆழமான சிவப்பு நிறம் கிடைக்கும். அதனால முட்டை இருக்கிற புழுதான் பெரும்பாலும் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சில நேரத்துல முட்டை இட்ட பின்பு கூட எடுக்கிறது உண்டு. இப்ப இதை போய் முதல் எடுக்கணும். இந்த கிரிம்சன் வர்ம் இல்லைன்னா இந்த டோலாவை எடுக்கணும். இந்த டோலா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, மரத்துல ஏறிதான் முட்டை எடுத்துக்கு. இதுதான் இதோடைய வாழ்க்கையோட முடிவு. ஏன்னா மரத்துல ஏறின உடனே அதோடைய வாய்ப்பகுதி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அந்த மரத்தோட போய் குத்தி வச்சிடுமா. அது மரத்துக்குள்ள இருந்து சாப்னா ஒரு சொட்டா வர பாருங்க. அது என்ன பண்ணணும், அது இது உணவா எடுத்துக்கோ. அது மரத்துக்குள்ள எப்ப போய் ஒட்டுதோ அது திருப்பி எடுக்கவே முடியாது. அதை எடுக்கணும்னா அதை சாங்கச்சு தான் எடுக்கணும்.